ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பி என்டிபிசியா இருக்கட்டும், நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டி, இனி வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர். இந்த கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸாம் போகும்போது கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப்ஸ் மட்டும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி, மந்த்லின்னு. இப்போ வந்து இந்த கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் வந்து ஒன்லைனராகவும் டீடைல் எக்ஸ்பிளனேஷனையும் கூடயும் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், ஒன்லைனர் டெஸ்ட்னு இந்த மாதிரி டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேரும் கொடுத்து கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றதுனால ரெண்டு டீம் வச்சு கரண்ட் அஃபேர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதனால சிஏ கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 499. ஸோ இதுக்கப்புறம் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 799 வரைக்கும் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்ப இருந்து 799 நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம்னா பிப்ரவரி 5ல இருந்து 799 இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ பிப்ரவரி 5 வரைக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ரிபப்ளிக் டேக்காக 3 டேஸா நம்ம ஆஃபர் வந்து கொடுத்திருந்தோம். அந்த ஆஃபர்ல ஃபைனலா இப்போ 5 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஏன்னா ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எப்பவுமே கூப்பன் கோட் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுல 5 கூப்பன் கோட்ஸ் இப்போ அவைலபிளா இருக்கிறதுனால இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேர் எதுல ஜாயின் பண்ற 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃபர் பிரைஸ்ல இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899, கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பிப்ரவரி 5ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 799 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போறோம். சோ கரண்ட் அஃபேருக்கு இதை மட்டும் படிச்சாலே போதுமானது. டெய்லி இதுலயே கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் கரண்ட் அஃபேர் இதுலயே ரிவிஷன் பண்ணிட்டு வீக்லி டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு மந்த்லி டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே வளவலன் படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்லைனர் வந்து கொடுத்துருப்போம். ஒன்லைனர் படிச்சுட்டு அதுக்கப்புறமா டீடைல்டு கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கலாம். இதுல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சீங்கனாலே போதும். வேற நியூஸ் பேப்பர் எதுவுமே ரெஃபர் பண்ண வேண்டாம். எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி தான் டீம் வந்து கரண்ட் அஃபேர் கொடுத்திருக்காங்க. குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட், எம்டிஎஸ்க்கான டெஸ்ட், செக்ஷன் கண்ட்ரோலரோட டெஸ்ட், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸோட A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணுங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எப்போ 5 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்போ இந்த ரிபப்ளிக் டேக்கான ஆஃபர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிக்க போறாங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. 31/1/2026 பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. குரூப் டிக்கு கீழே ஒரு 11 போஸ்ட் வரும். ஓகேவா? எல்லாருமே குரூப் டி காமனா அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கு கீழே வரக்கூடிய அந்த 11 போஸ்டையும் ஓவராலா உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்டையுமே ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோவையும் கரெக்டா பாத்துருங்க. ஏன்னா அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், ட்ராக் மெயின்டனர், டிஎல் அண்ட் ஏசின்னு இந்த மாதிரி 11 போஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்க செலக்ட் ஆகுறீங்க. எந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகுறீங்களோ அதுல ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், அலவன்சஸ் எப்படி இருக்கும், அதுல ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் எப்படி எழுதணும், ப்ரமோஷனுக்கு எப்படி படிக்கணுங்க கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லியிருக்கோம். கேர்ள்ஸுக்கு வந்து எந்த ஜாப் சூட்டபிளா இருக்குங்க கூடிய எல்லாமே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பாத்துட்டீங்க அப்படின்னா 31ஆம் தேதி வரக்கூடிய அப்ளிகேஷன்ல நீங்க போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசிக்கான பேட்ச், குரூப் டிக்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். அந்த மாதிரி பெஸ்டான கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, சோ ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.